அப்பா குறித்து குட்டி கதை சொல்றார். வழக்கமா தேர்தல் போது குட்டி கதை சொல்லுவார். அவருடைய திரைப்பட பாடல் ரிலீஸ், பட ரிலீஸுக்கெல்லாம் குட்டி கதை சொல்லுவார். இன்றைக்கும் குட்டி கதை சொல்கிறார். அப்பா கதை. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் எப்படி நடந்து கொண்டீர்கள் என்பதையும் உங்க அப்பா பேட்டி கொடுத்திருக்கிறார். மரியாதைக்குரிய எஸ். ஏ. சந்திரசேகர் என்னுடைய மகன் என் கட்டுப்பாட்டில் இல்லை, புஷ்கானந்த் கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று வெளிப்படையாக பேட்டி கொடுத்திருக்கிறார். அது குறித்து இன்னும் நீங்க எந்த தெளிவும் சொல்ல. என்ன சொன்னா, எங்களுடைய எதிர்க்கட்சித் தலைவர்கள் சொன்னது போல கணவனை காணவில்லை என்று மனைவி செங்கல்பட்டு கோர்ட்டிலே வழக்கு தொடுத்திருக்கிறார். அப்பாவை காணாமல் மகளும் தவித்து போயிருக்கிறார்கள். நீங்க அதெல்லாம் விட்டுட்டு அடுத்தவங்க அப்பா கதை சொல்றீங்க. ஆனா எங்கள் தலைவர் எப்படி ஒரு சிறந்த மகன் என்பதற்கு எங்களுக்கு எதிர்க்கட்சியாக இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் சொன்னார், மகன் என்றால் மு.க. ஸ்டாலினை போல் இருக்க வேண்டும் என்று. தமிழ்நாட்டினுடைய இருக்கின்ற படிக்கின்ற பிள்ளைகள் அவரை எப்படி அழைத்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே எங்களுக்கு அறிவுரை கூறுகிற வேலையை முதலமைச்சர் விஜய் நிறுத்திக் கொள்ள வேண்டும். முதலில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பாருங்கள், அடுத்தவர்கள் குறை சொல்வதை வைத்துக் கொள்ளலாம். இப்படி ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மூலமாகவே ஆட்சியை நடத்திவிடலாம் என்று நினைத்தால் பொதுமக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களுக்கு வாக்களித்தவர்கள் 35%, உங்களுக்கு வாக்களிக்காமல் மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் 65%. இந்த 65%மும் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு வாக்களித்த 35%மும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களை நம்பி வாக்களித்தவர்களுக்கான பணியை செய்யாமல் எதிர்க்கட்சி என்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது என்ன குற்றச்சாட்டு சொல்லலாம், அதன் மூலம் எப்படி பிரச்சனைகளை மடமாற்றலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் ஏமாந்து போவீர்கள். இந்த ஆட்சியுடைய தலையாய பிரச்சனையாக இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனை 6 மாத கால அவகாசம் கொடுக்கின்ற பிரச்சனை அல்ல. ஒரு புதிய திட்டத்தை தீட்டுவதற்கோ துவங்குவதற்கோ அறிவிப்பதற்கோ தான் இந்த 6 மாத கால அவகாசம் என்பதெல்லாம். ஆனால் அன்றாடம் மக்களை பாதிக்கின்ற பிரச்சனைக்கு அன்றேதான் தீர்வு காண வேண்டும். இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னைக்கு தான் மருத்துவர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்துக்க முடியும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில பெண் குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அதை இன்றைக்கு தான் கேட்க முடியும். அதைத்தான் பொதுமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை மடமாற்றுகின்ற வேலையை தயவு செய்து நீங்கள் நிறுத்தினோம். அடுத்தது ஒரு நரேட்டிவ் செட் பண்ண விரும்புறீங்க. ஊழலற்ற ஆட்சி தான் தருவதாகவும் இதுவரை இருந்த ஆட்சி எல்லாரும் ஊழல் ஆட்சி என்பது போலவும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சிக்கிறீங்க. உங்கள் மீது ஒன்றிய அரசு தொடுத்திருக்கின்ற வழக்குகள் என்ன? கார் வாங்கினதுல தவறு நடந்திருக்கிறது, வரி கட்டவில்லை என்று வழக்கு இருக்கிறது. நீங்கள் திரைப்படத்தில் நடிப்பதற்கு பிளாக்ல சம்பளம் வாங்கின பிரச்சனை இருக்குது. உங்கள் படங்கள் பிளாக்ல டிக்கெட்ல வித்து ஓடிய பிரச்சனை இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் செய்துவிட்டு ஏதோ உத்தமர் போல், நீங்க தான் இந்த நாட்டை காக்க வந்த காந்தி போல் சட்டமன்றத்தில் நின்று வசனம் பேசுவது கதைக்கு உதவாது. உங்களுடைய போக்கை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். வாய் திறக்கவில்லை என்று வாய் திறங்க சார் என்று சிஎம் என்று சொன்னதுக்கு காரணம் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளுக்கு என்ன நீதி கிடைக்கும், அந்த பாதிப்புக்கு உட்படுத்திய உங்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு என்ன தண்டனை, இப்படி கேட்கதான். உங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் உங்க பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடுறார். வாடி வாடி அப்படி சீடி கைப்படாத சீடின்னு பாட்டை போட்டு ஆடுறார். அந்த சிறு பெண் குழந்தைகளுக்கு போய் கால் சொடுக்கெடுத்து விடுறேன்னு சொல்றார். இது குட் டச் பேட் டச்னு பள்ளிக்கூடத்தில் பள்ளி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியத்தை ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் ஒரு பெண் குழந்தைக்கு பொதுவெளியில டிவி கேமராக்கள் சூழ இருக்கிற இடத்துல சார் முதல்ல உங்க அறிவுரையெல்லாம் அங்க அவருக்கு கூறுங்க, அங்க கூறி முடிச்சுட்டு வாங்க. உங்களுடைய நிர்வாகிகள்லாம் பள்ளியில போய் உங்க சினிமா பாட்டை போட விட்டு பள்ளி பிள்ளைகளை பாட சொல்றாங்க, ஆட சொல்றாங்க, வெயில் நிக்க சொல்றாங்கன்னு பெற்றோர்கள் பள்ளியில எதிர்த்து குரல் கொடுக்கின்ற காட்சி வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் பேசுவதற்கு நீங்கள் தயாராக இல்லை. இதை மாத்திரமே பேசி நீங்கள் செய்திருக்கின்ற தவறுகளை எல்லாம் மறைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது களங்கம் சுமத்திவிட்டு தப்பித்து விடலாம் என்று நினைத்தால் அது நடக்காது.